Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏரியா, பெரிமீட்டர் அண்ட் வால்யூம் அப்படின்னா என்ன, அதுக்குரிய ஃபார்முலாஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மூணும் எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா. ஏரியானா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலோடைய இட அளவு, அந்த எந்த அளவு ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அளக்கிறதுக்கு நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வடிவத்தில் அடைபட்ட இட அளவு, அதுதான் ஏரியா. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஒரு பகுதி, அந்த பகுதியில் சுற்றிலும் ஒரு வேலி அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலி அளவை கணக்கிட சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப்படின்றது ஒரு கன சதுர அல்லது செவ்வக வடிவிலான ஒரு பொருள் எவ்வளவு கொள்ளளவு தாங்கும் அப்படின்றத பார்க்கும். இப்போ இங்கே ஃபிஷ் டேங்க் இருக்குது, இதில் எவ்வளோ அளவு தண்ணீர் ஊற்றலாம் அப்படின்ற அளவை பார்க்கறது வால்யூம் பயன்படுது. டெஃபினிஷன் பாருங்க. ஏரியாவுக்கு என்ன டெஃபினிஷன்னா, இட் இஸ் த ஸ்பேஸ் இன்சைட் த பவுண்டரி ஆஃப் பாலிகான்ஸ் சச் அஸ் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எக்ஸெட்ரா. இப்போது எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கோ ஒரு சர்க்கிள்க்கோ ஒரு ஸ்கொயருக்கோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அது அது வந்து ஒரு மூடப்பட்ட அடைவான ஒரு பகுதி, அதனுடைய இன்சைட் உள்ளிருக்கும் பகுதி, உள்ளிருக்கும் பரப்பு, அதைத்தான் நம்ம பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அது ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் ஆஃப் பாலிகான்ஸ் சச் அஸ் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இட் இஸ் த லென்த் ஆஃப் த பவுண்டரி ஆஃப் எ ஷேப். இதுவும் ஒரு மூடப்பட்ட, அதாவது முழுவதும் அடைப்பட்ட ஒரு பகுதிகள், ஒரு உருவத்தின் ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதனுடைய முழுவதும் அடைப்பட்ட ஒரு பகுதியின் சுற்றளவு, சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சம் ஆஃப் த ஆல் சைட்ஸ் ஆஃப் த பாலிகான், அதனுடைய முழு சைடு, அதனுடைய ஒரு புள்ளிகளிலிருந்து ஆரம்பித்து அதனை முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணி வரக்கூடிய ஒரு அளவு, அதை தான் நம்ம இங்கே பெரிமீட்டர் அப்படின்னு படிக்கிறோம். பெரிமீட்டர்னா சுற்றிலும் அடைப்பட்ட, சுற்றிலும் உள்ள நீளம், அது சுற்றளவு அப்படின்னு படிப்போம். அதுதான் இங்கே பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வால்யூம் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த வால்யூம் ஆஃப் 3D ஷேப். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ சாலிட் ஆப்ஜெக்ட். 3D shapes include cuboid, cube, cylinder and sphere, cone, etc. இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா 3D ஷேப்புக்கு மட்டும்தான் அமையும். ஏன்னா அதால் மட்டும்தான் எவ்வளவு கொள்ளளவு ஏற்படுது. எந்த ஒரு 3D ஷேப்பாக இருந்தாலும், கன சதுரமோ கன செவ்வகமோ இல்லை ஒரு சிலிண்டர் ஷேப்போ இல்லை ஸ்பியர் கோள வடிவமோ, ஏதோ ஒரு கோன், ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு முப்பரிமாண வடிவங்களின் கொள்ளளவு எவ்வளவு அதனால பிடிக்க முடியும் அப்படின்றதான் கொள்ளளவு அப்படி சொல்லுவோம். அதுதான் இங்கே வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா பாருங்க. ஷேப்ஸ் கொடுத்துருக்கு, ஷேப்ஸ்க்குரிய நேம் என்னன்னு பாருங்க. அதனுடைய ஏரியாவுடைய ஃபார்முலா பெரிமீட்டர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இங்கே வால்யூம் உடைய ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா h இன்ட்டு பி, பெரிமீட்டர் 2 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா ஏ இன்ட்டு ஏ, பெரிமீட்டர் 4 இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா 1/2 ஹெச் இன்ட்டு பி, பெரிமீட்டர் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு
by r square, by into r square. So this is by r square. Pi வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7. அதை அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாவில் நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2/r இது சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர். வட்டத்தின் பெரிமீட்டர் என்ன? 2/r. நெக்ஸ்ட்டு பேரலோகிராம் கன இது சாய் சரிவகம். அது என்ன சொல்லுவாங்கன்னா சாய் செவகம் சொல்லுவோம். இப்போது இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா h into b, பெரிமீட்டர் என்ன 2 into a plus b. நெக்ஸ்ட்டு வால்யூம் பார்க்கலாம். வால்யூமில் நம்ம 3D ஷேப்ஸ் தான் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கியூபாய்டுடைய வால்யூம் LBH. கியூபுடைய வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a cube. ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அதனுடைய வால்யூம் என்னன்னா πr square h. நெக்ஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 1/3 πr square h. நெக்ஸ்ட் ஸ்பியர் அதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 4/3 πr cube. ஹெமிஸ்பியர் 2/3 πr cube. இந்த ஃபார்முலாஸ் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குது. இது எப்பயுமே நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பாருங்க, கொஸ்டின் ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீளம் 8 மீட்டர், அகலம் 11 மீட்டர். இப்போது இதனுடைய பரப்பளவு அதாவது ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? இப்போ தானே படித்தோம். ஏரியானா h into b. ஸோ h into b. ஸோ h என்ன இங்கே 11 into 8. So answer 11 8s are 88. 88 ஸ்கொயர் மீட்டர். அதனுடைய யூனிட் ஸ்கொயர் மீட்டர். மீட்டரில் கொடுத்துருக்கனால ஸ்கொயர் மீட்டர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பெரிமீட்டர். இந்த ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 into h plus b. So 2 into h 11 b 8. So 11 into 8, 2 into 11 plus 8. 11 plus 8 na 19. So 2 into 19 is equal to 38. 38 மீட்டர் தான் அதனுடைய ஆன்சர். பெரிமீட்டர். ஏரியா 88 ஸ்கொயர் மீட்டர். பெரிமீட்டர் 38 மீட்டர். நெக்ஸ்ட் வால்யூம். ஒரு கனசெவ்வகம் கொடுத்துருக்காங்க, கியூபாய்டு. அதனுடைய லென்த்து 4 மீட்டர், பிரெத்து 7 மீட்டர் அண்டு ஹைட்டு 2 மீட்டர் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு தெரியும் வால்யூமுடைய ஃபார்முலா என்ன? அப்படின்னா வால்யூம் L into D into H அதுதான் வால்யூம். ஸோ இங்கே L into B into H பார்க்கும்போது 4 into 7 into 2. ஸோ ஆன்சர் 28. 4 7s are 28 into 2. Answer 56 cubic meter. That's all.
ஃபைனலாக ஒர்க் ஷீட்டுக்கு வந்துட்டோம். ஒர்க் ஷீட்டில் ஃபார்முலாஸ் படி அப்ளை பண்ணி ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3D ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் லென்த்தில் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாஸ் எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஏரியா பெரிமீட்டர் வால்யூம் கண்டுபிடிங்க. இந்த ஒர்க் ஷீட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.